ஐயா இது என்ன இடம் இது? கச்சக்கொடினே என்ன மாதிரி நாகப்பழம் ஒன்றும் இல்லையா ஒரு இடம்? இப்போ பூக்குது என்ன இப்போ பூத்து கிடக்கு என்ன மாதிரி இங்கே அளவுக்கு யானை கிளையில என்ன மாதிரி தெரியுதா? ஆ அங்கெல்லாம் குளம்ண்ணே இதால் போனால் தாந்தாக்கலாம் போகலாமா? குளத்துக்கடை அதால் போகணும் உள்ளால ஆமிக்கா அதால் போகணுண்ணே. அது ஆட்டோ போகாது முன்னுக்கு போனால் போகலாண்ணே. ஆட்டோக்கு மறந்துட்டேன் பிறகு இந்த காட்டுக்குள்ள பிறகு அது ஆட்டோ கொண்டு போனாலும் ஓடியும் பிடிக்கலாது. நமக்கு துணையாக இருக்காரா பாத்தியா? ஒரு அளவாக நான் பழம் கிடச்சிட்டேன் எனக்கு. இங்கே இந்த வெள்ளை காய் இருக்கு சாப்பிடு. இங்கடா கருப்பா இங்கடா வந்து நீங்க டேய் நல்லா இருக்கியாடா நீ? நல்லா இருக்கியா? சரி சரி இல்லை இல்லை சொரி முத்தானா இருக்கான். சரி சரி நீ போயிட்டு வேற போய் ஆட்டோவில் எங்கே போகிற வீட்டியா? அங்கே எனக்கே சோறு தரது பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க. நீ வந்த உனக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடு போட்டி வந்துடும். நீ அதாவது இங்கே நில்லு சரியா? ஸ்கூலில் டீச்சர் மாதிரி சாப்பாடு கொண்டு வாங்க. போய் வாடி சொன்னது கேள்றா போடா. ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு கேள்றா போடா. சரி போடா இது தும்பி போட்டு போகுது. இப்போ நாங்கள் வேற ஒரு காட்டுக்குள்ளே போக போகிறோம். உண்டா கொல்லி முறிச்சு எடுத்து உங்களை வீட்டை கொண்டு போக்கல. இங்கேருந்து தாந்தாக்கு 3 கிலோமீட்டர் தான். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வட்டுக்கா என்னத்தை சரி எங்கடா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கடா இருக்கோம்? கச்சக்கொடியில் இருக்கோம். அதாவது கச்சக்கொடியில் நாங்கள் போய்ட்டு நாகப்பழம் வாங்கி வந்தாங்க. ஃபுல்லாக அந்த காடுக்குள்ளெல்லாம் போயிட்டு நாகப்பழம் ஆஞ்சு இதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் புதுசு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படி வீடியோ பாருங்கள். இப்போ நடு காட்டுக்குள்ளே நிற்கும். எந்த டைம்லையும் யானை பெரியப்பா வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணலாம். என்ன எங்கே சத்தம் உண்டு முறிகிற சத்தம் எல்லாம் பின்னுக்கு அங்கே எங்களை தொங்கலாம் கேட்குது. இப்போ இதெல்லாம் நம்ம எங்கே பூரா போகணும்? பிரியா ரோட்டு தாந்தாவுக்கு போகணும். அதாவது சொன்னார்ல ஐயா அதால் போனோம் அப்படிலாம் போனோம். எங்கே புலவனா குளம் அதால் இதுக்கெல்லாம் எங்கே போகலான்னு சொன்னார். பாலை தாண்டி போகணும் வழி தெரியாது. ஓ இவன் இப்போ கத்துறான். இவனை குளத்துக்குள்ளே போய் தள்ளி விட்டு போமா தெரியுமா? இவன் நம்மளோட வந்தது இல்லை தெரியாதானே? வீட்டை மட்டும் தான் தெரியும். சரி இது போனா அந்த ஆட்டோவை கொண்டு விற்க இல்லை. அது விட அவன் பேர்லாம் இல்லை. ஓகே சார் ஏங்க ஏங்க கச்சத்தீவு வராதீங்க. கச்சத்தீவு கச்சத்தீவு யாழ்ப்பாணத்துலடா யாழ்ப்பாணத்தாது கச்சத்தீவு கச்சக்கொடிக்கு வாங்க வந்த நாப்பலாயெல்லாம் விதவிதமான யானையெல்லாம் பார்க்கலாம். வாங்க வந்து யானையை பாருங்க. யானையை பார்க்கறீங்க கூட்டாளியும் இல்லை உண்மையாகவே ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான இடம். பின்ன 5:05 வாங்க சட்டப்படி ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகலாம். கொம்பனி பொறுப்பு இல்லை வடிவான இடம் தான். வடிவான போஸ்ட் கொடுக்குற அந்த ரோட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் யானை பெரியப்பா அந்த பின்னுக்கு வந்து செல்ஃபி எடுக்கும்போது நானும் குல்பி மாதிரி இருந்து அட்டாக் பண்ணேன். எங்கே கூட கொம்பனி பொறுப்பு இல்லை அதெல்லாம் சொல்லிவிட்டோம். என்ன தான் நீங்கள் அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நம்ம பழுகாமத்துக்குள்ள வந்துட்டோம். இங்கேருந்து பழுகாமத்துலேருந்து எங்கே பூரா போகிறோம்? நம்ம போக போகிற இடத்த பார்த்தீங்கன்னா நாகப்பழம் போக போகிறோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து கச்சக்கொடி அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கச்சக்கொடிக்கு போகிறோம். இங்கேருந்து பழுகாமத்துலேருந்து போக போகிறோம். இது வந்து கிருஷ்ண கோயில். இந்த தெரியுது இது வந்து கிருஷ்ண கோயில் பார்த்துக்கணுங்க சரியா? பழுகாமத்தை நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். கனகாலம் ஆகிட்டு வீடியோ எடுத்து போடணுன்றோம். இங்கே டைம் கிடைக்கல இங்கே அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. வேறு ஒரு இடங்களில் போய் கொண்டு இருக்கிறபடியா வீடியோ எடுக்கலை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேறு இங்கே இருக்காங்க. எடுத்த வீடியோ கண்டிப்பாக போடணும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு காசு எடுக்கிற வேலை ஒன்று இருக்குது பேங்கில். அந்த காசையும் எடுத்துகிட்டு அப்படியே கச்சக்கொடிக்கு போவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அமௌண்ட்டெல்லாம் இல்லை, சின்ன அமௌண்ட் தான். அட்டாக் பண்ணி வச்சுருவாரு. சின்ன அமௌண்ட் தான். ஒரு 1000 2000 ஏடா ப்ரோ ஒரு 500 100 ரூபாய் 50 ரூபா எடுக்க மாட்டுவாரு. கட் பண்ணிக்காங்களா? சரி வாங்க நம்ம போயிட்டு இந்த பேங்க்கில் காசு எடுப்போம். என்ன பேங்க்? NSB இருந்து இப்போ காசு 2000 எடுத்தாச்சு. ஏண்டா போகிற வழியில் நமக்கு சாப்பாடுகள் தண்ணிகள் ஏதாச்சும் படலாம்ல படும். அதுக்காக எல்லாம் அடுத்து வச்சிட்டோம்.
இதான் நம்ம பழுகாமம் ரவுண்ட் அபவுட் காட்டுறோம் பாருங்க. ரோட்டை பார்த்துன்னே இது இதாக இருக்கு. இதான் ரவுண்ட் அபவுட் 12 கிலோமீட்டர் கொக்கட்டிச்சோல் என்று போட்டுருக்காங்கடா. திக்கோட 9 கிலோமீட்டர். திக்கோட 9 கிலோமீட்டர். இப்போ இழுத்து போகலாம். இது வந்து பழுகாம ஸ்கூல் அப்புறம் காட்டு போகிறோம். நிறைய பேருக்கு நம்ம ஸ்கூலில் காட்டுலேருந்தே போயிருக்காங்க. அப்படியே காட்டி வா. இல்லை நீங்கள் ஆட்டோக்கு இங்கே பக்கம் எடுங்களேன். அடுத்த பக்கம் ஆல்ரெடி அங்கே போனால் படிச்சுட்டு போகிறாங்க. அவன் போய் எடுத்துட்டு வர. இது வந்து சிவன் கோயில் நினைக்கிறேன். இதை கொஞ்சம் காட்டு போகிறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதான் சிவன் கோயில். நம்ம ஒரு தனி அதாவது எடுப்போம், தனியாக ஒரு வீடியோ எடுப்போம். சிவன் கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இந்த இருக்கிறது வைத்தியசாலை. பழுகாமம் வைத்தியசாலை, அதாவது ஹாஸ்பிட்டல். சரியா? இனி மிச்சம் மீதி வீடியோவில் நாங்கள் அங்கே வந்து அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. இனி நிறைய இடங்களை ஓடி போகணும். கப்பங்கனியில் நிற்கும். வார வழியில் ஒரு ஐயாவை இறக்கி விட்டோம். அதால் தான் வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு இந்த காட்சி வரையிலாது. அதால் அவர் இறக்கி விட்டோம். வந்து அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். இது இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக தும்மங்கனி தானடா ப்ரோ? இங்கே என்ன ஊர் போட்டிருக்கு? வெல்கம் போட்டு மட்டும் போட்டிருக்காங்க. என்னது ஊர்? தும்மங்கனி ஸ்கூல். இது இங்கெல்லாம் கோயில். நாங்கள் இப்போ பெருசாக காட்டலை. சரியா? அதுக்காக நீங்கள் எங்களை இதாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் தனியாக எடுத்து கொண்டிருக்கோம். என்னத்தான் அப்படி தானே? இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். வேறு லெவலில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். என்ன மாதிரி ஆட்டுக்குட்டிலாம் கிடக்கிறோம்? ஆட்டோ இருக்கு, ஆட்டுக்குட்டி இருக்கிறோம், படகு இருக்குட. அப்போ சரி இன்றைக்கு ஊரை வச்சு போட வச்சு ஆக்கல பார்த்து போட்டு கேட்பா. ஆடு ஒன்று தொலைஞ்சு தம்பி, நீங்கள் ஆக்கல் கேட்கணுமா? நின்று அண்டு நாங்கள் லீவு வீடியோ போட டேட்டை பாருங்க. அண்டு இல்லை நாங்கள் இங்கே பாருங்க. ஃபுல்லாக நெல் வந்து நெல் மூடை, அதாவது அறுவடை பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இங்கே என்ன கொடுக்குறவங்களாடா? இது விற்கிற இடம் என்ன? இதுதான் நெல் விற்கிற இடம். நாங்கள் காட்டுறோம். இப்போ நாங்கள் ஒரு நெல் மூடை வாங்க போகிறோம். என்ன மாதிரி நம்மகிட்ட இருக்க நெல் மூடை நாங்கள் கொடுப்போமா? இப்போ எலிதான் காயுதுன்ட்டு எலி புடுக்கு காயிற மாதிரி அநியாயமா யானை வந்து இந்த டைம்ல காட்டுக்குள்ள போற டைம்ல நாவப்பழம் ஆய போறாங்க. நாவப்பழம் அதே இருள் நடு தண்ணி கரைக்கு போதோ அக்கறைக்கு போதோ இக்கரைக்கு போல முக்கியம் இல்லை. இப்ப மருந்துகளை படுக்கணுமா? இழுக்குடு ஓமா. நாங்களாம் சொல்லிக்க நாங்கள் எத்தனை பெரியப்பாவை பார்த்தாக்கலண்டு. என்ன ஆட்டோ ஒரு மாதிரியா இதாகுது. முந்திரி மரம் மட்டுமில்ல, மாமரத்தில் மாங்காவே உங்க காய்க்கல இந்த முறை பெருசா. வீட்டெல்லாம் இல்லாட்ட வீட்டை 150 மாங்காய் காய்க்கிற விளையாட்டு மாங்காய். சின்ன மரம் தான். இந்த மரம் ஒன்றை எங்க ஆன்ல மருமகனை ஆட்டையை போட்டு முடிச்சிடலாம் முழுதையும். இந்த மாதிரி ஒன்றை எங்க ஆன்ல இல்லை மருமகன் அவன்கிட்ட பேரை சொல்லி நான் போடுறடா. நீ கண்டுபிடிச்சிட்ட தெரியும் தானே. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திக்கோட ஸ்கூல். திக்கோட கணேசா மகா வித்தியாலயம் தெரியுதா ப்ரோ? ஆட்டோவில் போகிறால உங்களுக்கு எந்த அளவு தெரியும் தெரியல. நான் எடுப்பேன் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுக்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிங்க. யாரு என்ன இருக்கு இதுக்குள்ள? அங்கால பார்க்கணும். எடுக்கிறோம். என்ன இப்போ நம்ம எதுவும் கடையில் வாங்கணும், வேற கடையில் இல்லை. சரியா? ஓ அதுக்கப்புறம் கடை இல்லை. நல்ல கடையை பார்த்து பிஸ்கெட்டும் சோடா வாங்கி தூக்கி போட்டா இவனை நாகப்பழத்தை நம்ம இருக்க தேவையில்லை. சில நேரம் தான் அது இருக்கும். பிறகு அங்கே ஓ இவன் நாகப்பழம் சொல்லி போட்டு சும்மா காட்ட மாட்டேன் காட்டுவான்.
நான் 2 முறை பாட்டுட்டு வந்திருக்கேன். நீ இப்போ புதுசு தானே? அடே பிரதேச சபைக்கு உட்பட்டதில்ல அந்த இடம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்படியே நம்ம குளிக்கலாம் போல. தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க இன்றைக்கி. நமக்கு அதாவது நாங்கள் வாரண்டு தெரிஞ்சு குளிக்கிற அளவுக்கு திறந்துருக்காங்க நினைக்கிறேன். யாரும் கேட்கல இந்த கதையை. என்னடா நீங்கள் எவர் தந்த இன்றைக்கி? எங்களுக்கு தானே தண்ணியெல்லாம் திறந்து விட்டோம். உங்களை யாரா இங்கே வர சொன்னேன்? இப்போ மண்டேல ஆற்ற வேலை வைக்காத, கதிராமத்து கொண்டு விட்டுருவோம். ஆக்கலை காட்டுக்கு நம்ம நடந்து போகிறது ஆக்கலை இனிமே. காட்டு அங்கே 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 தான் விடணும். காட்டு அங்கே இருக்காரு மச்சான். நில்லு இவர் தண்ணி சரியா? ஒரு சத்தப்படாமல் குடிக்கணும். அங்கே வரு அவளை. நீ என்ன நைட் கிரீம் போட்டுனியா? வெளில இருக்கு அங்கே நைட் கிரீம் போட்டு இருக்காள். இங்கே கிரீமெல்லாம் போட்டு பிரச்சனை வருதுடி சரியா? எனக்கும் தெரியும். உனக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? மண்டே ஆட்டம் மாத்தியா? அப்ப சரி சரி நில்லுங்க வாரு. நாங்கள் அங்கே இதுதான் நாவல் வாங்கிட்டு உங்களை பக்கத்தில் குளிக்கிறோம். இடத்த பிடிச்சி வைங்க வாரு. என்னடா ஒரே மாதிரி பார்க்கானு 3 பேரும்? அது மட்டும் மண்டையில வெளியே இருக்குடா. என்ன இவருக்கு என்ன கோல்? அடிக்கடி கோல் வருது. என்ன இருக்கும்? லவ்வர். அவருக்கு லவ்வர் எதா மட்டும். என்ன நீங்க குடும்பமெல்லாம் தனியா வந்திருக்கீங்க? என்ன இங்கே சாய் அப்பி வச்சுக்க வார நில்லுங்க. வாராங்க கொஞ்சம் போயிட்டு வர. நாங்க எரும மாடெல்லாம் தண்ணிக்குள்ள படுக்குது. எரும மாடு மாதிரி நம்ம வெயில தெரியுமேடா. இதுல நினைக்க போதாடா கவலையா இருக்கு எனக்கு. அப்ப இன்னும் நம்ம எரும நீ எடுத்துக்கொள்ளலையா? அப்ப வா எடி எடுத்துக்கொள்ளுவேன். சரி சரி காட்டு வருமா ஒதுங்க கொஞ்சம் பழுத்த கலக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அவள் கடைசி மட்டும் ஆட்டோவை பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் கச்சக்குடி போட்டு வந்துனாங்க. வார வழியில் பார்த்தீங்கன்னா தூக்குனாங்குடி கூடு ரொம்ப காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் பார்க்க முதல்ல. என்னத்தான் நீ எங்கே போகிறப்ப எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்குறானு. நான் உங்களுக்கு தூக்குனாங்குடி கூடு காட்டுறேன் பாருங்க. இங்கே வருங்க தூக்குனாங்குடி கூட பார்த்தீங்களா? இதெல்லாம் மாண்டி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறதே பெரிய ஒரு அரிது இந்த கூடெல்லாம். இது ப்ரோ இது எந்த ஊர்? அது 39 இக்கோட. அதை தாண்டிக்கிற வரும்போது பார்த்தீங்கன்னா ஓல காலத்துக்கு ஒரு மாண்டி போயிட்டு ஊர்லலாம் இப்போ இல்லை. இந்த தூக்குனாங்குடி கூடலாம் எல்லாம் வெள்ளம் பட்டு முடிஞ்சு. அங்கே ஒருத்தண்ட ஆட்டோவை அநியாயத்துக்கு கொண்டு போகிறானு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு நிற்காங்க. நான் அவரை இங்கே பச்சை இப்போ தான் கட்டியிருக்கான். ஒழுங்கா முதல் டிஷர்ட்டை போடுங்க வாங்க. அப்படியே பௌத்தில் ஆடித்துறீங்க காய. அந்த தூக்குனாங்குடி கூடு ஒரு அரிது காட்டுனதுக்கு அந்த தூக்குனாங்குடி கூடு எடுத்து போவோம் வாங்கலான்னு எங்களை கூப்பிட்றான். குருவி தங்க இல்லையே நீ தங்காம இருந்தா சரிதான். குருவி தங்கமா வாங்க. இது என்ன காடு? உள்ளுக்குள்ள இறங்க போறோம். காட்டு இது காடு இல்லை. இது அங்க இப்போ வயல் வாட்டைகள் இறங்கியிருக்கோம். இப்போ காட்டுக்குள்ள இனி தான் நாங்கள் இறங்க போகிறோம். போயிட்டு இப்போ நம்ம ஆட்டோலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சும்மா இருந்த நித்திர கல்ல இருந்த கூட்டிகிட்டு வந்தவன் எங்கடா அவன்? நீ தான் அவன். இவன் தான் கூட்டி வந்தான். அடிக்கடி நாங்கள் பச்சையாக காட்டியிருப்போம். இன்றைக்கி மஞ்சளாக காட்டுறோம் பாருங்க. எல்லாமே வெட்டுப்பட்டது படியா அங்கெல்லாம் பின்னுக்கு பாருங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வடிவ கிளியராக தெரியுது. அப்படியே அங்கெல்லாம் சிங்கள ஊர் நினைக்கண்டாரு ப்ரோ. தமிழாக்கடா என்ன ஊர்? அது பேரு ஊர் தெரியல. நிறைய பனைமரம் தான் தெரியுது. பனைமரம் தென்னை மரம் இங்கேருந்து பார்க்க வியூ அழகாக தெரியுது. ஒரு நாளைக்கு போகணும் அங்கால. என்ன நேற்று ஆட்டையை போட்டது 10,000 ரூபாயா? ஆட்டையை நான் போடுறேனே. ஓ அத்தாங்கால பிடிக்காங்கண்ணே. இங்கே என்னடா தவளையா மீனாடா? அது தவளை இல்லை. பார்த்தேன் மீனா தவளையா ஓடுதுண்டு. என்ன பட்டிருக்கா? இதுக்குள்ள பரட்ட என்ன பண்ணு சொல்ல. என்னடா நீங்களா வந்திருக்கீங்க? இல்லை நான் வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. என்ன மனுஷன்டா அங்கே அவனு
நம்ம ஆக்கள் வந்துட்டாங்க இடம் பிடிக்காண்ட வந்து எப்படி தட்டி தூக்குறான் பத்தி ஆக்களை ஆமா இருக்கா எங்கடா நான் வரந்தானே இது விற்கிறான் இல்லடா விற்கிறாத்தாம உங்களை தான் நீங்க நிற்கிங்க இந்த குரூப் ஏர் இல்லை இல்லை நீங்களே குளிங்கடா எங்களுக்கு வந்த தண்ணியை நான் ஊற்றியா வரைக்கல என்னன்னு நீங்கள் ஆனால் அந்த குரூப் உண்டு என்ன மாதிரி குடும்பமாக வந்திருக்கீங்க போல குரூப்பா பாரு இந்த இங்கே இந்த டேய் இந்த தொப்பி தான்டா சரி டேய் அதை விடுங்கடா இந்த தொப்பி தான்டா சரி நமக்கு வெயிலுக்கு இங்கே இதுதான் சாமான் என்ன கேட்ட நீ அந்த எரும மாடு குளிக்குது பாரு நம்ம எரும மாடு மாதிரி வெயிலில் திருறோம் அவன் இருக்கிறாங்க தெரியும்டா என்ன நடக்கும் தெரியுமா அவனுங்க வெக்கத்தாங்க இருக்கீங்க இப்போதான் தாமரை பூக்குது தாமரை காய்ச்சிட்டு விட்ட வடிவத்தில் எடுக்கிற மாதிரி வெயில் நடுவையில் கூட்டி வந்திருக்கீங்க என்ன இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களே பாவம் யார் செய்த யார் பெற்ற பிள்ளைகளோ இன்று பார்க்காங்க நம்மளை அவனுக்கூட தண்ணிக்கலாம் கிடைக்கான ஆனால் இவனுகள் நடு வெயிலில் கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கானு நாவப்பழம் ஆகணும் உண்டு இன்னும் நாவப்பழம் ஊருக்குள்ளே வரல நாவப்பழம் சாப்பிட்றதுக்கு நாவப்பழம் இல்லைடா இன்னும் மனுஷன்டா உங்களை நம்பி நான் வந்தேன் பாரு சரி ஓகே போய் பார்ப்போம் கடமை அந்த கடமை உணர்ச்சி இருக்கா பார்ப்போம் இங்கே வேணா மூஞ்சியை பார்ப்போம் அந்த அதுவும் பச்சை மண்ணை வேற கூட்டிகிட்டு வந்த பாவம் இந்த இருக்கிறது பால் வடியுது அங்கே பாரு இது என்ன காய் என்ன உங்களுக்கு தெரிஞ்சாகணும் சாப்பிட்டு பாக்கியாப்பே நான் சாகணும் நீங்க வீட்டை போனே அகாலம் நான் செத்தா உங்களை உயிரோட விட்டு சேடா நான் செத்தாலும் சாவன் தவிர ஆனால் நம்மட மண் தான்டா இதுவும் எது டே இது என்ன பூடா கேட்கான சொல்லுங்களாண்டா அவனுக்கு தெரியாதாண்டா தெரியுமாடா அவங்களுக்கு அவனுக்கு தெரியாதாண்டா அவனுக்கு அந்த சும்மா போறா சைக்கிள் அவரை கூப்பிட்டுச்சு என்ன பூண்டு கேட்க சொல்றீங்க இங்கே அவனுக்கு பாடுற பாட்டா அடாதே இங்கே பாடுற ஒட்ட மாட்டா சேப்படிக்கிறோ அப்பா அப்பான்னு கூப்பிடுறது பே அங்க பார்க்காது உண்ட பிள்ளையில் அடிக்குது ஒன்று இல்லை ஒரு வேறு எது நம்ம இங்கே கவர் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்காண்ட பார்ப்போம் இங்கே ஒருத்தர் வழிப்பிள்ளையார் ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்காங்க ஆண்டவா நீங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக இங்கே துரத்தாமல் இருந்தால் சரி தான் இங்கே வாங்கடா போ அவனை கோச்சிட்டு போக பார்க்கானுல்றா இங்கே இவன் பார்க்குற பாருங்க இப்போ நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் கச்சவடி கண்டேன்டா இப்போ அதான் உன்னை முன்னுக்கு வாடா அந்த கூப்பிட்டேன் சரி நான் எடுக்கேன் வா ஓடு ஓடுறியா ஓ பிரச்சனை வா நீ வரட்டு நீ வரட்டுல எங்களுக்கு கிளைம் போறேன் என்ன அப்படிதானே இங்கெல்லாம் என்ன கொடியில் தொங்குது பைக் கொண்டு வருது இந்த பைக் எல்லாம் இந்த ரோட்டால ஓடுது தானேடா பக்கையாவா தூசணம் பேசுற பட்டாயாவா தூசணம் பேசுற மாதிரி எனக்கு தான் பார்த்தேன் இங்க பாருங்க வேலி கம்பியில என்ன கொள்ளிருக்காங்க பெரிய பண்ணை செய்யற அடிக்கிற பக்கம் வேலி கம்பி இல்லையோ கரண்ட் கம்பி இருக்கும் பெரிய பண்ணை செய்வாருங்கள அவனை மூஞ்ச கொண்டு அப்படி காட்டு பியூட்டிஃபுல் ரெடியா காட்டு அவனை அப்படி பப்ளிக்கா காட்டு நீ காட்டு எந்த மண்ணா பச்சை மண்ணாண்டா அது இப்ப சும்மா நான் இதான் காடு சரியா ஒன்றைய காணல இப்ப நம்ம திசை திருப்புறாண்ட அனுப்ப நேரம் சும்மா நாவலம் சொல்லி ஒன்று காய்க்கல படங்கு வெறி படங்கு எடுத்து போட்டு நாவப்பழம் ஆகிறதுக்கு காய்ச்சி இருக்கு பிஞ்சா அவரு டேய் காய்ச்சி இருந்தாடா ரோட்டு வழியை விற்கிறதுக்கு வந்திருப்பாங்கடா ஒருத்தர் மரல
இப்போ போகலீங்க போற வரவல இல்லை தாண்டால போனாரு கரெக்டான போறான் அங்கோட வரையா அகால விடுவோம் இந்த பால வந்து சரி அடுத்து நான் போறேன் அடுத்து ஆகும் நான் உண்ட காட்றா டேய் டேய் இந்த காட்டுக்கு போற இவர் தாண்டா நாங்கள் ஆஞ்சி தெரிஞ்சு இப்போ அதுக்குள்ளே கூட்டி போ முன்ன சுற்றி அங்கலிங்கெல்லாம் கூட்டி போகிறான் அங்க இருக்கா போடா நீ மெயினுக்கு சொல்றியா நான் மெயினுக்கு வரலையே நான் இவர் தானே நம்ம போய் தெரிஞ்சேன் இல்ல நான் உனக்கு மரத்தை எந்த அடிக்கு மரம் என்னதுக்கு மரம் இந்த இவடத்துல மைக்க அவரது பைத்தங்கோடி தான் கிடக்கு இதெல்லாம் மைக்க போடுறது போறோம் நம்ம அப்படி இறங்கிட்டு சரி வா இறங்கிட்டு போ அந்த பைக்கை போட்டு தான் இருக்காங்க ஆனால் பெரியப்பா வார டைம்டா அது தண்ணி குடிக்க வர டைம் சரி அது தண்ணி குடிக்கிற இடத்துல ஒன்று வச்சுக்கானது என்ன ஆட்டோவை போட்டு வைப்போம் அவடுத்த அங்கே நம்ம சொன்ன மாதிரி தான் பலமா மாதிரி தான் நாவப்பாலன்னு சொல்லி போட்டு இந்த அறியாத பிள்ளைகளை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க காட்டுக்குள்ளே எங்கே டே ஆட்டோக்கு எடுத்தியா இல்ல நாடகம் நீங்க எடுத்தியா நான் எடுக்கல நினைக்கிறேன் எடுத்துட்டேன் இல்லையே அது இல்ல அட இல்ல பாக்குறேன் ஆட்டோக்கு எடுத்துனது இல்லை ஆட்டோக்கு மறந்துட்டேன் பிறகு இந்த காட்டுக்குள்ளே பிறகு அது ஆட்டோ கொண்டு வரணும் ஓடியும் பிடிக்கல அது என்ன நாவப்பால் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பியே இருக்கா சும்மா கொடுக்காம போகிற பில்டப் கொடுக்காண்டோ வாடகை பார்ப்போம் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் இந்த பேக் கேமராவில் காட்டுற மாதிரிலாம் இங்கே இந்த வெள்ளை காய் இருக்கு சாப்பிடு இப்பாண்டா ஆரம்பிச்சுக்கடா எங்க நமக்காண்டி காத்திருந்து கருங்காய் பாடி பண்ண காஜிரி அதுக்குள்ள என்ன பாட்டு பாடுறாங்க அந்த பச்சை மணிக்கு என்ன கதையில அங்க வச்சானே போட்டு ஆராஜா அதுங்காச்சும் அவனுக்கு இல்லையே இந்த சாப்பிட்டு வரு வா இந்த வேற கொடுத்தோம் நான் கந்த சோட்டி எடுப்பா காலத்தை காட்டுங்க உங்களை பொண்ணாட நாங்கள் வழங்குறோம் பொண்ணை வளங்கள் நீங்கள் பொண்ணாட வளங்க போகிறீங்களா எதிராய டே ஹூண்டா மேலே நிற்கிற 3 நாள் ஆயிரம் போடுறா அவ பாதி நம்பதி டேய் இல்ல தூக்குறேன்னு சொன்னேன் நான் டேய் இந்த ஏரியா நிற்க வாங்க அங்கே போய் பார்க்கணும் டேய் யானையாடா அந்த படுத்து கிடக்குற எங்கடா தண்ணி கேட்குற கருப்பா ஒன்று படுத்து கிடக்கு யானை எதில் நான் போறேன் அப்படி ஏன்டா டேய் சின்ன மரங்கள் பாட்டா காய்க்குது ம் சின்ன மரம் பா காய்க்குது சின்னது முந்தி தர நினைக்கிறேன்டா ஆட்டோ வரும்டா அதுக்கால எடுத்துக்கலாம் போல பச்சு போனா உருட்டிது போறா ஸ்பெண்ட் ஆயிரும் இல்லை என்னது எக்ஸ்ட்ரா டயர் இல்லையா அதுக்கு ஆட கருமம் பிடிச்சவனே அதெல்லாம் போன நான் பிளான் என்ன நீ பண்ண மாதிரி இல்லடா இந்த மரத்துல ஒழுங்கா மழை மண்டை காட்டுறா இந்த காட்டுக்கு நம்ம போறா வாடா சும்மாடா இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கோம் உனக்கு இந்த காடு மேடு செவல என்னம்மா நான் போகிறேன் கடக்காடா இங்கேல இந்த பார்த்துருக்கேன் அந்த மாடு ஓமாண்டா கூப்பிட்றான் பாத்தியா வரட்டான் சோடா உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வரலடா ஒன்றே விட இருக்கல ஆ உச்சியில் வாங்கி ஜனி வா நம்ம சிவலேட்டை கேட்போம் என்னம்மா நாவப்பழம் கிடக்காண்டு என்னது இன்னைக்கு சிவல என்னம்மா நாங்கள் நாவப்பழம் கிடக்கா போகலாமா அங்கால பெரிய பண்ணிக்காராடா இல்லைடா நாங்கள் போகல டே சிவல எழும்பிட்டான் பள்ளியும் சாயா பார்க்கான் கட்டுற அந்த மாடு மாடா அவன் ஓட ஆரம்பிச்சுட்டான்டோ இவர் திருப்பி வாங்கலாம் சின்ன பழம் வாங்க நடு காட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் பெப்சியில் குடிப்போம் நாப்பழம் ஆய சொல்லி போட்டு கருங்காய் ஆயா கூட்டிகிட்டு வந்துருக்கான் பழத்தை சாப்பிட டேய் பள்ளியும் ஒரு சாதியாக தாண்டா குசும்பா பார்க்கான் அந்த கொம்பை பார்த்தியா நல்ல உயரம் வச்சுக்கானே என்னது அங்கே ஆற பார்க்குது யானை வருது இந்த பிஸ்கெட் இந்த சோடா குடிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து என்னடா அது எங்களை அப்படி சுற்றி எனக்கு தெரியும் என்னதுக்கு வெயில்ல உங்களோட டிரைவர் தான் கூட்டியிருந்தாங்க டிரைவரை தானே கூட்டு வந்தீங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க யானை பெரியப்பா இருந்தால் சொல்லுங்க என்ன டிரைவரை அதை கூட்டு எங்களுக்கு மட்டும் அடிங்கண்டு சரியா சரி வாங்க முடிச்சுட்டு சாப்பிடலாம் சாப்பிட முடிச்சு போட்டோம் கடவுள் இருக்காரு தானே அவர் எங்கேயும் போகலடா இங்கே தாண்டா இருக்காரு இங்கே தாண்டா இருக்காரு
அந்த அன்னைக்கு பாரு நமக்கு துணையாக இருக்காரா பாத்தியா ஓரளவாக நான் பழம் கிடச்சிட்டேன் எனக்கு ஓஞ்சிட்டால பூக்கு இப்போ பூக்கு நீங்கண்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் இப்போ இந்த வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாவப்பழம் பெருசாக இல்லை 1-2 தான் கடந்தது பிஞ்சு அதால் நாங்கள் இப்போ நாவப்பழம் சீசன் நீங்கள் ஆளு காய்க்கல இப்போ நாங்கள் வேற ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் உண்டா கொல்லி முறிச்சு எடுத்து உங்களை வீட்டை கொண்டு போக்கல நல்ல கொல்லி இருக்குடா வருது இல்லை கேட்பான் புதையல் தோண்ட தானே வந்து நீங்கள் எங்களோட மூஞ்சியில் பார்த்தா புதையல் தோண்ட மூஞ்சி மாதிரியாகி என்னத்தடா இதான் மற்ற இந்த நாவப்பழம் சூப்பி நாவப்பழம் அவன் ஏதாவது சொல்லுவான் வா நம்ம கேட்டுட்டு வருவோம் போகமாண்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாவமரம் சூப்பி நாவமரமா அது நாசம் அஞ்சாலைக்கு 2 மரண்டாது சரி அது நான் சொல்லிட்டேன் நீ சொன்னதை சொல்லி நான் சொல்லலே அந்த மலைக்கு மேலே ஏறுமாடா நீங்கள் எடுத்தா அந்த மலைக்கு அங்கே என்ன இருக்கும் மலைக்கு அங்கே காடு இருக்கும் அங்கே புதையல் இருக்கும் அங்கே புதையல் இருக்குமா ரெண்டு ஆட்டோ மலைக்கு மேலே ஏற்றி கொண்டு போவோம் உயிரோட அவ்வளோ போராண்டு பார்ப்போம் மலை கிட்ட மட்டும்னே அதுவும் சரிதான் நான் போய் காட்டினேன்டா நீ போயிட்டு அப்படி ஏறிட்டோம் வீடியோ எடுத்தோம் உயிரோட இந்த சாந்திப்போம் வீட்டு நீங்கள் விட்டு எப்படி பார்த்தியா எத்தனை வட்டம் பார்த்தியா ஒன்று சேர்க்கணும் இது ஆமாம் இல்லை அவனை அத்தரிக்கவில்லை சாட்சி கண்டுட்டானே சரி நம்ம இப்போ இதுக்கால போனோம் பவாடா பூச்சி வீட்டு யாரோ ஒருத்தன் வந்திருந்தானே இப்போ நம்மட இதுக்கு என்னடா குனிஞ்சு பார்க்க ஏய் சிவல இவனையும் தூக்கி ஆட்டோவில் போடுறா போட்டு பா வா வா பா ஏறு இல்லை சும்மா ஜோக்க வராது உனக்கு நான் எதுக்கும் சோறே வச்சதில்லை என்னது வாழாட்டுற இங்கே வா வா நம்ம டாக்டர் வாடா இங்கே வாடா நீ வாடா இங்கே வாடா டே வாடா என்ன பீக்கியா ஏ பீ வராடா டே இங்கே வாடா அவனுக்கு விளங்கிச்சு இவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை இவனை கூட்டி நம்மள வளர்ப்பாருண்டு உன்னை பார்த்துட்டு அவன் ஓடுறான்டா எங்கடா கருப்பா எங்கடா வந்து நீங்க டேய் நல்லா இருக்கியாடா நீ நல்லா இருக்கியா சரி சரி இல்ல அவன் சொரிமுத்தனா இருக்கான் சரி சரி நீ போயிட்டு வேற போய் ஆட்டோல எங்க போற வீட்டுயா அங்க எனக்கே சோறு தரது பெரிய கஷ்டத்துல இருக்காங்க நீ வந்த உனக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடு போட்டி வந்துடும் நீ அதாவது இங்கே நில்லு சரியா ஸ்கூலில் டீச்சர் மாதிரி சாப்பாடு கொண்டு வாங்க போய் வாடி சொன்னது கேள்றா போடா ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு கேள்றா போடா சரி போடா இது துப்பி போட்டு போய் இனி நாங்கள் டெரர் காட்டுக்குள்ளே வந்துட்டேன் நீ ஃபுல்லாக இங்கே பாருங்க யானை வேலியும் சாமான் மாதிரி இருக்கு ஃபுல்லாக என்னடா ஒரு சாயா இருக்குது இந்த இங்கே பக்கம் இருறா அப்புறம் இங்கே இருக்கும் ஃபுல்லாக யானை வேலி தான் போட்டிருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த ஆட்டோவை ஃபுல்லாக கிளைமும் போடலாம் பயப்படாத யானை அடிச்சிச்சுன்னா ஆட்டோவை புதுசாக தருவாங்கடா தான் சரியா 20 லட்சம் டோட்டல் கிளைம் ஆன் த ஸ்பாட் ஆனால் நாளைக்கு தான் நான் எடுக்கலாம் வெளியே யானை போனால் பிறகு அது மட்டும் தர மாட்டாங்க நீ இப்போ நோட் பண்ணியா இதுக்குள்ளே பிகாரை ஒன்று கட்டிக்காங்க அதையும் பார்ப்போம்பா அப்படி காட்டுறேன் ஓ இங்கே இந்தாருங்க இந்த காட்டுக்குள்ளே பீகாரையும் வந்துட்டு தமிழ் ஏரியா தானடா இது நம்மளா அங்கே கொடுத்துட்டாங்களா கிஃப்டா அங்கே பீகாரே எடுங்கடா அதில் நான் எடுத்துவேன் நீங்கள் எடுங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க வழி விடுங்கோ யானை பெரிய 12 மாமாங்க இல்லடா இது ஏங்க கச்சக்கொடி வாங்க
தாகப்பழம் இன்னும் காய்க்கல ஃப்ரெண்ட்ஸ். காய்க்கும் போது வாங்க. இப்ப யானை கிட்ட மிதி வாங்காம போங்க. என்ன கச்சத்தீவா அங்க இருக்குடா யாழ்ப்பாணத்துல. அதே நான் கூப்பிடுறேன் கச்சக்கொடிடா. அதுவா இவனுக்கு ஏதாச்சும் ஒரு யானையை கிஃப்டா கொடுக்கணும் பாக்க. பெரியப்பா எங்க இருந்தாலும் ஒரு உங்களோட பொன்னான முகத்தை ஒரு காட்டு. எந்த மரத்துல அந்த நான் கூப்பிடு மரத்தடிக்கு போகணும் பத்தியா. அங்கதான் நிக்க போறாரு பெரியப்பா சைட்ல இருந்து. நின்றுணும் கடவுளை நின்று வந்து கூப்பிடணும் வாங்கண்டு. ஐயா இது என்ன இடம் இது? கச்சக்கொடினே என்ன மாதிரி நாகப்பழம் ஒன்றும் இல்லையா இடம்? இப்போ பூக்குது என்ன இப்போ பூத்து கிடக்கு. என்ன மாதிரி இங்கே அளவுக்கு யானை கிளையில என்ன மாதிரி தெரியுதா? ஆ அங்கெல்லாம் குளமனே இதால் போனால் தாந்தாக்கலாம் போகலாமா? குளத்துக்கடை அதால் போகணும் உள்ளால ஆமிக்கா அதால் போகணுண்ணே. அது ஆட்டோ போகாது. முன்னுக்கு போனா போகலாண்ணே. ஆக்கள் இல்லை நம்மளோட யானை பெரிய படிப்பாருன்னு இப்போ திரிவானுங்களா? அது இல்லையே திரிவானுண்ணே. இதில் ஆக்களை காணல. நாங்கள் நாகப்பழம் ஆகி கொண்டு வந்து நாங்கள் நாங்கள் கிளம்பி ஒவ்வொரு முறையும் வார வருஷத்துக்கு சீசனுக்கு வர மாதிரி நாங்கள் வார வந்து பார்க்குற ஆயிரம் இந்த முறை கொண்டு காணல. என்ன கொல்லி எடுத்து வரீங்க அப்படியே கணக்கா வச்சிங்க? 10 வச்சிங்கண்ணா இப்போ பரவாயில்ல. ஆடு ஒவ்வொரு இதுக்கு இருக்குண்ணே விலைக்கு இருக்குண்ணே. இங்கெல்லாம் மாடு என்ன மாதிரியா விலை? ஒரு மாடு பசு மாடு எடுக்கண்டா விற்கலண்ணே. கணக்கா பாட்டி நம்மட பாட்டி எரியில் ஊரில் இருக்க பாட்டியில் எங்கே எடுத்து வருவாங்க மாடு திருப்பி கொண்டு வராங்கண்ணே. ரைட் ரைட் அப்படி சரி ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க நம்ம சரியா பார்த்து மெதுவாக போங்க. காற்று இல்லை போல. ஏ வாருங்க வியூவை பார்த்து வாங்க. ஃபுல்லாக யானை பெரியப்பா கோட்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வர்ற முத்துப்பாண்டி கோட்டை மாதிரி அவர்ற கோட்டை. இதெல்லாம் எந்த டைம்லையும் வருவார் நினைக்கிறேன். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஆட்டோவில் போய் கொண்டிருக்கோம். நான் சைட்டாக பார்த்தா நீங்கள் ரைட்டாக பாருங்கடோ. எல்லா பக்கமும் பாருங்க. இது ஃபுல்லாக காடு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மலை பார்த்தா தானே அந்த மலைக்கு பின்னுக்கு வருது அப்படியே இந்த இடம். மலை அங்கே நடுவில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன யானையை காணிட்டியாரா? எப்படி நிப்பாட்டம் பார்த்தியா? உன்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாம் வடிவாக செஞ்சுட்டடா. உன்னால் என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் சூம் பண்ணி தான் காட்டுறேன். சூம் பண்ணா காட்டுவேன். அவர் நாப்பழம் இல்லைடா இல்லைடான்னு சொன்னேன். கேட்டானா? கேட்க மாட்டான். நம்மட கதையை பண்ணா கேட்டிருக்கான். இதில் விளங்கலை இவன் உண்மையாக ஒரிஜினல் தமிழ் நின்று ஃப்ரெண்ட்ஸ் நடுக்காட்டில் நிற்கும். ஒரு நாமரமும் காய்க்கலை கேளுங்க. இப்படி காட்டினா தான் தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக காடாக இருக்கிறது அது தெரியாது. என்னடா ப்ரோ ஒன்று கூட இதாகலை. ஒவ்வொரு மரமா தாவி தாவி பழம் நல்லா ஆச்சு இன்னும் இந்த காட்டுக்குள்ளையா அரஸ்டா? யார் பெத்த மகனோ இது யார் பெத்த மகனோ எலி காயுது எலி புடுக்கும் சேர்ந்து காயுது. எலி புடுக்குடாது புடுக்குனா தெரியுமா வரும்? எலி புடுக்கு புடுக்க கிடையாது எலி புடுக்கு. 1.5 லட்சம் போயிருந்தா போங்கடா அடுத்து ஆட்டோ கொண்டு வித்துருவோம். லீசிங்கில் போடுவோம். லீசிங்கில் கிடக்கும் போலண்ணே. இங்கே பாருங்க இவன் இந்த மலைக்கு மேலே தான் போகணுன்னு ஆசைப்பட்டுனாங்க. மலை கொஞ்சம் சின்ன இருக்கிறதால போகலை. அப்புறம் இன்னொரு நாளைக்கு போகும் சரியா. சின்ன மலையாக இருக்குது. என்னதான் வானம் காவும் மேகம் வானம் நல்லா இருக்கு. என்னத்தான்
எங்கே அடிக்கடி எங்கே பதுங்க போகிறான் எங்கே டேய் சுனைக்குண்டா பைத்தியமே சுனைக்கும் அருந்த நிஷத்து இன்றைக்கு இந்த வியூ பாருங்க இவன் நான் போல ஆய மாட்டான் ஃபுல்லா யானைட்டு அடி வாங்கி சாக போகிறான் தும்பி கையால் அதான் நடக்க போகுது இப்போ சரி வாங்க போம் நேரமாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நடுவெயில் நேரத்தை பார்த்து நேரம் 1:10 ஆகிட்டா வாங்கடா போம் இது மதிய டைமில் பார்த்தீங்கன்னா பேய்க்கள் எல்லாம் உண்டா தெரியுமே நீ நம்மளை கண்டுட்டு மற்ற பேய் இல்லடா பொம்பளை பேய் தெரியும்டா இளம் பேய் அதுக்குள்ள போவோம் பார்க்கடா போடி பேயில தெரியும் ஆடாது விட மாட்டான் இங்கே மாதிரி கிளம்போம் வந்ததுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் இங்கே பாருங்க நாங்கள் படங்கள் அங்கே கொண்டு இருக்கோம் படம் இங்கே பாருங்க ஒரு படம் சொன்னா நம்ப மாட்டீங்க இங்கே படங்கள் அடுத்து வந்திருக்கோம் கிடங்கள் அடுத்து வந்த நான் வரதுக்குண்டு ஒரு எங்களை அது ஏமாத்தி போட்டான் இவன் பின்னுக்கு இருக்கிறவன் ஏமாத்தி போட்டான் இவனால தான் இப்போ நாங்கள் இவன் இங்கே ஆனல என்ன ஓ மை காட் என்னது இப்போ நீ படம் காட்டு இப்போ எல்லாத்தையும் காட்டு லொரி வருது வரது இதுக்கு என்ன லொரி கொண்டு வந்தாங்க உடைக்கணுங்க நந்து சொல்லலடா நமக்கு இதானா 3 மாதத்துல காய்க்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வட்டுக்கா நான் வாட்டா போலக்கா காட்டுங்க வட்டுக்காவை பார்ப்போம் இதானா வட்டுக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வட்டுக்கா என்னத்த சரி ஆனவண்டி எங்கடா இந்த இருக்குண்ணே ஆனவண்டிக்கா இங்கே பாருங்க வண்டிக்காட சைஸ் எப்படின்ட்டு இதுக்கு பேர் தான் நாம் ஆனவண்டிக்காவாம் அதாவது இந்த வாழை மரங்கள் இருக்குது தானே இதெல்லாம் 3 மாதத்தில் காய்க்கிறேன்னுங்கிற சின்ன விஞ்ஞானி சொன்னவர் சின்ன விஞ்ஞானி சரிதானே 3 மாதத்தானே காய்க்கும்னே அவர் அந்த அந்த இருக்கிற இடத்துல 40 பேர் இருந்து நம்ம இவருங்க சரி வாங்க நம்ம அப்படியே ரோட்டையும் பார்த்துட்டு என்னத்தை பிடிக்க போகிறானாண்டா உங்களோட புத்தி ஏன்டா அப்படி இருக்கு நல்ல புத்தி உங்களோட மனசில் நல்ல புத்தி ஒன்றும் வரலையா அவன் நல்ல புத்தி அது சரி தானே உன்னோடலாம் குடிச்சு அவனுக்கு அந்த புத்தி தான் என்ன விட்டுருக்கான் அந்த விடுவானா எதை விட்டுருக்கானு அப்போ அதுக்கு பிறகு சம்பவம் செஞ்சுக்கானு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா புலுவநாயக்குளத்தில் நிற்கும் இது வந்து புலுவநாயக்குளம் இங்கே அங்கே பின்னுக்கு போனோம் பின்னுக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது அது சில நேரம் தண்ணி நிற்கும் சில நேரம் தண்ணி நிற்காது இந்த ரோட்டால் போகலாமா தெரில பைக்கில்ண்டா போகலாம் ஆட்டோ போகுமான்னு தெரில வெட்டலாமா தெரில ட்ரை கொண்டி பண்ணு பார்ப்போம் டே அதில் வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைடா ஏன் சொல்லாப்போம் அவரது மிஷின் அந்த இது நிற்கி பாரு ட்ரோலர் நிற்கி அப்படி தான் பார்க்கணும் வெயில் அடிக்குது சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் கடும் வெயில் ஒன்று அடிச்சு வருது இங்கே பாருங்க எருமை மாடு குரூப் அப்படியே போகிறாங்க வீட்டை போகிறாங்க அடா ப்ரோ என்ன அவங்கள ஸ்கூல் முடிஞ்சு போகிறாங்களா
இதுல எல்லாம் குளிச்சிக்க நான் அது எப்படா கட்டப்பட்டது என்ன அந்த கட்டடம் இங்கேருந்து தாந்தாக்கு 3 கிலோமீட்டர் தான் நம்ம இருந்த இடத்துல இருக்கிற பெரிய முருகன் கோயில் பார்த்தீங்களா ஒட்டக்கடப்புலையே பெரிய முருகன் சிலை இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இது எத்தனை வட்டம்னு சொல்கிறேன்டா அதையும் மறந்துட்டேன் சரியா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இங்கேருந்து அப்படியே தாந்தாக்கு போகலாம் அப்படியே 3 கிலோமீட்டர் தாந்தா கோயில் சீசன் தான் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்